பாவதோஷம் நீங்கிட மீட்பரின் ரத்தம் தானே தீய குணம் மாறிட மீட்பரின் ரத்தம் தானே மேயாம் ஜீவநதி பாவம் போக்கும் நதி வேதே நதியை அறியேன் மீட்பரின் ரத்தம் தானே மீட்பரின் ரத்தம் தானே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பழான பட்டணம் போல் இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு மதில் இடிந்த பட்டணம், எந்த பாதுகாப்பும் இல்லை, உள்ள எந்த சந்தோஷமும் இல்லை, எந்த அழகுமே இல்லை. யாரும் அதை விரும்ப மாட்டாங்க. அது எதற்கு ஒப்பிட்டு இருக்கிறது, அதை குறித்து நான் விவரமா பேச வேண்டாம். உங்களுக்கு ஒரு பட்டணம் பாழா கிடக்குன்னா அது உங்களுக்கு தெரியும், நான் அதை சொல்ல வேண்டாம். அதே போல ஒரு மனுஷன் தன் ஆவியை அடக்கலன்னா, தான் இஷ்டப்படி வாழ்ந்தா அவன் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும் என்று சொல்லி நீதிமொழியில் திட்டம் தெளிவாக சொல்லுங்க. இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், என் ஆவியை நான் அடக்கி வாழுகிறேன்னா கர்த்தர் விரும்புறது என்ன ஒரு வாழ்க்கை, இந்த வேதம் நமக்கு சொல்லுகிற வாழ்க்கை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு மனுஷன் தன் ஆவியை அடக்கி வாழ வேண்டும். அப்பொழுது அவன் செழிப்பாய் இருப்பான், சந்தோஷமாய் இருப்பான், வெளிச்சமாய் இருப்பான், ஆசீர்வாதமாக வாழ்வான் தனக்கும் மற்றவர்களுக்கும். இன்றைக்கு அப்படியான ஒரு கர்த்தருடைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். எப்படி நான் என்ன அடக்கி வாழ முடியும் என்று சொல்லி. ஏன்னா வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். ஏற்ற வேளையில் அப்பொழுது உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சில காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள, சில காரியங்களை செய்ய நான் முற்படும் போது என் ஆவி எனக்குள்ளே அடங்காம இஷ்டத்துக்கு மனசு அலபாஞ்சி தேவையில்லாத காரியங்கள்ல ஈடுபட்டு ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கும்போது ஆவியை எப்படி அடக்கிறது? அது அவ்வளவு லேசில அடங்கிருமா? கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்ம எப்பொழுதும் வாழ கற்றுக்கொள்வோம். அப்பொழுது நம்முடைய ஐம்புலன்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ளே அடங்கி இருக்கும். நம்முடைய பார்வை, நம்முடைய வார்த்தை, நம்ம தொட்டு அனுபவிக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே கர்த்தருக்குள்ள அப்பொழுது அடங்கி இருக்கும். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். அதனாலதான் அவை உங்களை அப்பப்போ ஒப்பு கொடுங்க என்று சொல்லி நம்ம நடத்துவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு ஆலோசனை. மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எப்பொழுதும் இந்த மாம்சம் போராடிக்கிட்டே இருக்கும். உள்ள ஒரு பெரிய போராட்டம், ஒரு வார், எப்பொழுதும் இன்டர்னல் வார். நம்முடைய மனசு மாம்சத்தை விரும்ப செய்ய ஒண்ணு போராட்டம். இன்னொன்னு ஆவி, நம்ம அபிஷேகத்தை பெற்றவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, இன்னொன்னு போராடிக்கிட்டே இருக்கும். நீ இப்படி செய்யாத, நீ இப்படி செய்யாத. கலாத்தியர் புஸ்தகத்துல நிருபத்துல 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம். அது ரோமர் நிருபத்திலையும் இருக்கிறது.
கலாத்தியர்லே வாசிப்போம். அந்த ஆவியின் கனிகளை குறித்து பவுலடியார் எழுதும் போது இவ்வளவு அழகாக அங்கே எழுதி வைத்திருக்கிற 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். மாம்சம் நல்லா கவனிச்சுக்கணும், ஆவிக்கு விரோதமா. மாம்சம் என்ன? நம்முடைய சரீரம், நம்முடைய சரீர எண்ணம். அது ஆவியானவருக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. கலாத்தியர் புஸ்தகம் ஒண்ணு எழுதி இருக்கிறோம்ல, அதுல ஒரு சாப்டர் இத குறித்து நான் எழுதி இருக்கிறேன். நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பாருங்க. அது நன்றாக உங்களுக்கு இன்னும் நன்றாக புரிந்து கொள்ளும். இந்த வசனம் புரிஞ்சிச்சா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? எப்போதும் உள்ள ஒரு போராட்டம், இன்டர்னல் ஒரு வார் நடந்துகிட்டே இருக்கு. இது செய்யலாமா செய்யக்கூடாது, இங்க போலாமா போக கூடாது. பாருங்க 24 கலாத்தியர் 4:29 வாசிப்போ. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தின தெரியுமா உங்களுக்கு? அதை நான் சொல்லணுமா இல்லையா? நேரம் அது நமக்கு. அப்போது என்ன பண்ணா? துன்பப்படுத்தினான். ஈசாக்க யாரு துன்பப்படுத்தின? இஸ்மவேலு துன்பப்படுத்தினான், பரியாசம் பண்ணான். அப்ப நடந்துச்சு. மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனே அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. இதுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை அடங்கிடுது. இதுக்கு மேல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ஒண்ணுமே இல்லை. இல்ல, ஆவியின்படி பிறந்திருக்கோம். ஆனால் நம்ம தலை மேல ஒருத்தன் காலை வச்சு எப்போ மீச்சிக்கிட்டே இருக்கிறான். மாம்சத்தின்படி பிறந்தவன் அவன் உலகத்தை அனுபவிக்கிறவன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் ஒருத்தன் எப்பொழுதும் குட்டிக்கிட்டே இருக்கான். எப்பொழுதும் ஒரு போர். அன்னைக்கு இருந்துச்சு ஆதியாமத்துல, இன்னைக்கும் இருக்கு. அது அப்படியே உள்ள கொண்டு வந்து பார்த்தோம்னா எனக்குள்ளே மாம்சத்தின்படி ஒரு மனுஷன் இருக்கான், பழைய மனுஷன். அந்த சுவாவம்லாம் இருக்கு. அவன் என்ன பண்றான்? அந்த ஆவியின்படி பிறந்த புதிய மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நொய்யு 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 நொய்யுன்னு இடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால எனக்குள்ள உள்ள எப்பொழுதும் ஒரு போராட்டம் இருக்கு. நீ மீட்டிங் போலாமா? அல்ல, அங்க ஒரு பால் காய்ப்பு இருக்கு, அந்த வீட்டுக்கு போயிடலாமா? இன்னைக்கு நீங்க எதை தெரிந்து கொள்வீங்க? சரி, பால் காய்ப்பு, கல்யாண வீடு எல்லாம் இருக்குதான், போனும் தான். நாங்க என்ன பண்ணுவோம்? கல்யாணம்னா என்ன பண்ணுவோம்? முந்தின நாளே போய் பார்த்துட்டு ஏதாவது கிஃப்ட கொடுத்துட்டு வந்துருவோம். பால் காய்ப்புனா முந்தின நாள் போவோம், இல்ல சாயங்காலத்துக்கு மேல போய் வர முடியலமா அப்படின்னு ஒரு கிஃப்ட கொடுத்துட்டு வந்துருவோம். அல்ல அடுத்த நாள் போய் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு ஜோம் பண்ணிட்டு அது மாதிரி நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எதை தெரிந்து கொள்வோம்? ஆவியை அடக்கணும், பரிசுத்த ஆவியானவரால கட்டுப்படுத்தி. மாம்சத்தின் கிரியைகளை பரிசுத்த ஆவியினால் அழித்து போட்டா நம்ம பிழைக்க முடியும். ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல இருக்கு. பாருங்க, சுருக்கமாக என்ன எல்லாம் கொஞ்சம் அடக்கணும். முதல்ல நாவை அடக்கணும். எப்படி நாவியை நான் அடக்கிறது? யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 26 வாசிப்போம். 26 126 உங்களில் ஒருவன், நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நம்ம திரும்ப திரும்ப பேச நேரம் அநேக வசனங்கள் இருக்கு, போகணும். நல்ல வாசிக்கும் போது கவனிச்சுக்கிடுங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், நாவை அடக்கலன்னா என்ன பண்றான்? அவன் முதல்ல இருதயத்தை வஞ்சிக்கிறான். இதயத்தை வஞ்சித்து என்ன நினைக்கிறோம்? நாவை அடக்காதவன் நான் தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கு. நம்மளாம் தேவ பக்தி உள்ளவங்க.
ஆனா வாய நாவ அடக்காம பேசிக்கிட்டே இருந்தோம்னா உன் தேவ பக்தி வீண், வேஸ்ட். ஆவிக்குரிய வாழ்க்கை வேஸ்ட். நாவ அடக்கு. 3ஆவது இடத்துல யாக்கோபுல பாத்தீங்கன்னா விரிவா சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாம் சொல்ல நேரமே. விஷம் அது, அது நெருப்பு, அது அடங்காதது, அடங்காப்புடாரி. நம்ம உடம்புல ஒண்ணு இருக்கு, அடங்காப்புடாரி. இன்னும் வேதத்துல இருந்து அநேக வசனங்கள் இருக்கு, நான் எடுத்து சொல்ல நேரம் இல்லை. பாருங்க, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு வைக்கிறேன், அப்ப நீங்க புரிந்து கொள்ளுவீங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 6:20. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பும்போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்த செய்யறதெல்லாம் பாருங்க. அற்ப மனுஷன் ராஜாவன் அவனை பார்த்து சொல்ற, அற்ப மனுஷரில் ஒருவனை போல தன் வஸ்திரங்களை கலட்டி போட்டது போல. அற்ப மனுஷன் தான் வஸ்திரத்தை கலட்டி போடுவான். நீ ராஜா, நீ ஏன் கலட்டி போட்ட? அவளுக்கு என்ன மெயினா, அந்த ஊழியக்கார வேலைக்காரி முன்னால அவன் வஸ்திரங்களை கலந்து டான்ஸ் ஆடிட்டானா ராஜா. உரிந்து போட்டிருந்த இஸ்ரேல் ராஜா எத்தனை மகிமைப்பட்டிருந்தார். இந்த வார்த்தை தேவையா? இந்த வார்த்தை அந்த இடத்துல தேவையா இருந்துச்சா? தன் வாயை விரிவாய் திறக்குகிற கலக்கம் அடைவான். அதிக சொற்களிலே பாவம் இல்லாமற் போகாது. இன்னும் ஏராளமான வசனங்கள் இருக்கு பாருங்க. எவ்வளவு மகிமையா அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு வர்றாங்க. அது ஏற்கனவே ஒரு வருஷம் கொண்டு வர முடியாம போய் 6 மாசம் அங்க வச்சு ஒவ்வொரு வீட்டுல வச்சு இப்ப மறுபடியும் தங்களை சுத்திகரிச்சு அநேக திட்டங்கள் எல்லாம் பண்ணி அத சர்வாங்க தகன பலிகளை இட்டு கொண்டு வர்றாங்க, எருசலேமுக்கு கொண்டு வர்றாங்க. எவ்வளவு ஒரு பரிசுத்தமான நேரம் அது, எவ்வளவு ஒரு மகிமையான நேரம். இஸ்ரவேலுக்கு அது கிருபையா கொடுக்கப்பட்ட நேரம். கர்த்தருடைய கூடாரத்தை இங்க கொண்டு வச்சு அதுக்கு ஆலயம் வர்ற நாள்ல கட்டப்பட போற அந்த நேரத்துல தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு மாத்திரம் அவன் என்ன பண்ணா, எல்லாரையும் போல சணல் நூல், லேவியரை போல சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து குதித்து நடனம் பண்ணி வந்து கொண்டு இருக்கிறான். எல்லாரையும் ஆசீர்வச்சா. எல்லா வேலையும் முடிஞ்சு அந்த கூடாரத்துல அந்த இதெல்லாம் கொண்டு வச்சாங்க. உடன்படிக்கப்பட்டிய எல்லாரையும் ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுகிறான், தன் வீட்டார ஆசீர்வதிக்க திரும்பினான். இந்த பொம்பளைக்கு கொஞ்சமா மூளை இருந்தா அப்படி சொல்லி இருக்குமா? இந்த வார்த்தை தேவையா? அவனுக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு. பாருங்க, இன்னும் நான் அற்பனும் நீசன்மாவேன். இது ஒண்ணும் இல்லை, இட் இஸ் நத்திங். கத்தருக்காக தாழ்த்தனே. அதனால விசேஷமா நீங்க உங்க வீட்டாட்ட கணவன் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. அதிக ஜாக்கிரதையாக இருக்கு. உங்க பிள்ளைகள்கிட்ட பேசும்போது மன நோற மாதிரி பேசாதீங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. பாருங்க, அங்க கடைசி வசனம் சொல்ல, அதனால மீகாளுக்கு மரணம் அடை மட்டும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவன் சாபம் போட்டான இல்ல, அவனா வருவித்துக் கொண்டான். தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் பேசி, கணவனுக்கு விரோதமாய் பேசி. நாவை முதல்ல நம்ம அடக்க கற்றுக்கொள்வோம். எப்படி ஆவியை நான் அடக்க முடியும்? முதல்ல என் நாவையும் வாயையும் அவர் புகழ் பாட மாத்திரம் நம்ம ஒப்பு கொடுக்கணும். வீண் வார்த்தைகளை பேச வேண்டும். வம்பும் பரியாசம் நல்ல ஜோக் அடிக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறான். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எல்லாம் பாத்தீங்க, 3, 4 எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, வம்பும் பரியாசமும் புத்தியினமான பேச்சும் தேவையில்லை, தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாவ முதல்ல நம்ம அடக்க கற்றுக்கொள்வோம். பாருங்க,
இந்த 3 அதிகாரத்தை நீங்க வீட்டுல கட்டாயம் வாசிச்சு பார்க்கணும். அடுத்த நான் என்னதை அடக்கணும், முதல்ல நாவை அடக்கணும். நாவை ஒப்பு கொடுப்பீங்களா? நாவையும் உதடுகளையும் 51ஆம் சங்கீதத்துல அந்த நாவை நீங்க கழுவுங்க ஆண்டவரே, என்ன ரத்த பலிக்கு நீங்களா என்ன கழுவும், அப்பொழுது என் நாவு நீதியை கம்பீரமாய் பாடும். என்ன இதை வச்சு ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். அதனால வீண் வார்த்தையில நம்ம பேச வேண்டாம். 2வது என்ன அடக்கணும்? ஆவியை எப்படி அடக்க முடியும்? ஆவியை அடக்குறேன்னு எப்படி என்னால முடியும்? நாவை அடக்குறேன், என் கோபத்தை நான் அடக்கிறேன். அடுத்தது கோபம். கோபம் எல்லாருக்கும் வருது இல்ல, பயங்கர கோபமா பாருங்க. நம்ம மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்த. எனக்கு அநீதி நடக்கு, உண்மைதான். எனக்கு ரோம அநீதி செய்யப்படுகிறது, உண்மைதான். ஆனா நான் கோபப்பட்டா ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. நான் கோபப்பட்டா ஏதாவது நடக்குமா? இங்க பாருங்க, யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 19, 20 வாசிச்சிருங்க. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 19, 20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுறது பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இத கொஞ்சம் கத்துக்கிட்டு அப்புறம் அடுத்த வசனத்துக்கு போலாம். கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணுமா? சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்ம பேசுற கேட்கவே மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டோடைய பிள்ளைங்க ஆவியை அடக்கணும்னா அடக்கி அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்கணும். தீவிரமா இருக்கணுமா? அதுக்கு பிறகு கேட்கற தீவிரமா, பேசுறதுக்கு பொறுமை. உடனே படப்பட என்னன்னு தெரியும்னாலே அப்படியே கொட்டிடும், கொப்பளிச்சு வந்துரு. இல்ல, பேசுறதுக்கு என்ன பண்ணுமா? பொறுமையா இல்ல. கோபம் வருதா? கோபமா பேசணுமா? கொஞ்சம் தாமதம், 1 நிமிஷம் லேட்டு, ஒரு 1/2 நிமிஷம் லேட்டு. சரி, ஒரு 1/2 நிமிஷம் கழிச்சு கோபமா பேசலாம். அப்படியே நீங்க பண்ணீங்கன்னா என்ன பண்ணும்? அந்த கோபம் அப்படியே. அதான் 20ஆம் வசனம் சொல்லுது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி. நீ கோபப்பட்டா தேவன் உடனே நீதி செஞ்சிருவாரா? இல்ல, நடக்காது. ஆவிய நீ அடக்கிக்கோ, கோபத்தை நீ அடக்கிக்கோ. அநேக இடங்கள்ல வசனம் இருக்கு வேதத்துல. 37 சங்கீதம் 8 நம்ம அடிக்கடியா அதை வாசிச்சிருக்கோம். 37:8 கோபத்தை நெகிழ்ந்து விட. நெகிழ்ந்து விடுறத என்ன பண்ண? கஷ்டப்பட்டு இழுத்து வெளியே போட்டுறணும். ஒரு டைட் ட்ரெஸ், டைட் பிளவுஸ் எப்படி கஷ்டப்பட்டுதான் இழுத்து இப்படி வெளியே இழுப்பீங்க. கோபத்தை என்ன பண்ணுவோம்? அது மாதிரி அது போவாது, அது ஒட்டிக்கிடும் உன் கூட. அது உன் கூட உட்கார்ந்து நான் போக மாட்டேன்னு இருக்கும். அதை நெகிழ்ந்து கஷ்டப்பட்டு இழுத்து நீ வெளியே போட்டுரு. கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுரு. அது கவிக்கிடும், ஒண்ணு இப்படி கவிக்கிடும், அத விட்டுது. ஏன்னா இந்த கோபமும் இந்த அடுத்த என்ன உக்கரம், இது 2 இருந்தா என்ன பண்ணும்? ஒரு பொல்லாப்பு செய்ய ஒரு எரிச்சல் உள்ள உட்கார்ந்தார். அடுத்த நேரம் பார்க்கும்போது நான் பதில் செய்வேன், அடுத்த நேரம் பார்க்கும்போது நான் பதில் ஒண்ணு சொல்லுவேன் என்று சொல்லி அங்கே சொல். கோபத்தை நீ அடக்கு. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். தாவீது சொல்லுறார், கோபத்துக்கு ஒரு மருந்து சொல்றாரு. கோபம் செஞ்சிட்டீங்கன்னா உடனே எந்திரிச்சு போய் கத்தி எடுத்துட்டு போய் டைம் வீசி தூக்கி அடிச்சு பாத்திரத்தை அதெல்லாம் பண்ணாதீங்க. கோபம் செய்த கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. என்ன பண்ணுங்க? நீங்க உடனே படுக்கையில போய் உட்கார்ந்துரு. படுக்கையில போய் படுத்துக்கிட்டு நீ கொஞ்சம் சிந்தித்து பாரு. கோபம் கொஞ்ச நேரத்துல என்ன அழகான ஒரு மருந்து பாருங்க. டாக்டருக்கு மருந்து கொடுப்பாரு கோபத்துக்கு, தூக்க மருந்து வேணா கொடுப்பாரு. தூங்கி எந்திரிக்கும் போது இன்னும் அதிக என்ன தூங்க வச்சுட்டாங்க, நான் எந்திரிச்சு போய் இப்ப ஒரு அடி. எபேசியர்ல சொல்ற கோபத்தை இந்த சூரியன் அஸ்தமிக்கு முன்பதாக எரிச்சல் தனிய கடல். சூரியன் வர 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 எரிச்சல் அதிகமா ஆகும். அப்புறம் சூரியன் தணிஞ்சுக்கிட்டே வரும். அப்புறம் 12 மணிக்கு மேல எரிச்சல், அதோடைய அக்னி அது தனி முன்னாலே உன் கோபம் தனியட்டு சொல்லி சொல்லுங்க. சில நேரம் நமக்கு கோபம் எப்போ வருதுன்னா
சூரியன் அஸ்தமிச்ச பிறகுதான் வருது. ராத்திரி பூரா இருக்கும். அடுத்த நாள்ல யாவது அட்லீஸ்ட் சண்டை சாயங்காலம் வந்தா என்ன பண்ண, கோவம் வந்து சாயங்காலம் வந்தா என்ன பண்ண, அடுத்த நாளைக்குள்ள அது கட்டாயம் தணிஞ்சு போகும். கோபத்தை அடக்கணும். கோபத்தை நீங்க அடக்கணும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், மதில் இடிந்த பாழான பட்டணம் போல என் வாழ்க்கை. அப்படி விரும்புறோமா? இல்லை. கர்த்தருடைய வரத்தை கருத்துக்களே இந்த சுவாபங்களை நான் ஒப்பு கொடுக்க விரும்புறேன். பாருங்க, அதுக்கு ஒரு சம்பவம் நான் சொல்லுகிறேன். ஆதியா 31:29 வாசிங்க. 31:29 ஆதியா. வாசிங்க. உங்களுக்கு யார் சொல்றாங்க? பொல்லாப்பு செய்ய எங்களுக்கு வல்லமை உண்டு. லாபான் சொல்றாரு. லாபான் சொல்றாரு, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எங்களுக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையா இரு. நேற்று ராத்திரி என்னோட சொன்ன கோபம் எப்போ அடங்குச்சு? லாபானுக்கு பயங்கர கோபம். சொல்லாம கொள்ளாம மருமன் என்ன பண்ணாரு, அப்படியா குமாரத்திகளை பேர பிள்ளைகளை அவன் ஆடு மாடு எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான் இல்லையா? கோபம் வருமா வராத ஒரு மாமனாருக்கு? அவன் சொல்லுறான், நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் குமாரத்திகளை முத்தம் செய்து நானே வாழ்த்தி அனுப்பியிருப்பேனே, மேல தாளம் வச்சு அனுப்பியிருப்பேனே, சந்தோஷமா சங்கீதம் பாடி அனுப்பியிருப்பேனே என்று சொல்லி சொல்லுது. அப்புறம் இவருடைய நிலைமை நமக்கு தெரியும். சொல்ல வந்ததுனாலதான் ஓடி வந்தால விட்டுருப்பான். அவன் போய் தானே சொல்றான், மேல தாளத்தோட அனுப்புவேன்னு. இல்ல இல்ல இல்ல, மனைவியை பிடிச்சு வச்சுக்கிட்டாமே எப்படி இவர் வருவாரு? இப்ப இவன் கோபமா தான் இருந்தான். ஆனா கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து, கர்த்தர் சொன்னாரு அதனால நான் உன்னை விட்டேன்னு. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும்போது, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசித்து கொண்டே இருக்கும்போது, கர்த்தருடைய வசனங்களை தியானித்து கொண்டே இருக்கும்போது கொஞ்சம் கோபம் அடங்க வாய்ப்பு இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? இல்லையா? அதுக்காக வேத வாசிங்க வாசிங்க வாசிங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறது. திரும்ப திரும்ப வாசிங்கன்னு. சில ஒத்துக்க மாட்டாங்க. 1-2 பேர் இருக்காங்க, நம்ம ஐக்கியத்திலே வருவாங்க. அது என்ன அப்படி சும்மா வாசிக்கிட்டு, நாங்களா தியானம் பண்ணுவோம். அப்படி ஒரு வசனம் எடுத்து தியானம் பண்ணா மணிக்கணக்கா அப்படியே போயிரும். அப்புறமா இங்க வாசிக்கிறது ஒரு அதிகாரம் கூட வாசிக்க மாட்டேன், 5 வசனம் தான் வாசிப்பேன். ஒரு இஷ்டம். அப்படி 2 பேர் இருக்கிறாங்க. நம்ம அவங்களெல்லாம் சந்திக்கணும். ஆண்டவர் தியானம் பண்ண ஒரு டைம் இருக்கு. இன்னைக்கு 5 அதிகாரம் வாசிச்சுட்டு அதுல தியானம் பண்ணலாமே, அதுக்கப்புறம் உட்காந்து தியானம் பண்ணலாமே. ஒரு வருஷம் வேகமா வாசித்து முடிச்சுட்டு அப்புறமா 2வது வாசிக்கும் தியானம் பண்ணிக்கிட்டே வாசிக்கலாமே. எவ்வளோ வழிமுறைகள்லாம் இருக்கு. அதுக்கு நேரத்தையே நீ வாசிக்க மாட்டேன் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா அது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? என்னால ஒத்துக்கொள்ள முடியல. அவ்வளவுதான். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய கோபங்கள் எல்லாம் மாற வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அத நான் உறுதியா நான் விசுவாசிக்கிறேன். கோபத்தை இல்லைங்க எப்படிங்க அடக்குறது? அப்படிதான் அடக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படும் போது, இதை கற்றுக்கொள்ளும் போது பொல்லாப்பு செய்ய வல்லமை இருக்கு. ஆனாலும் அவன் செய்யல. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயம். அப்படியான ஒரு கட்டத்துக்குள்ள கர்த்தர் நம்ம கொண்டு வரும். ஒருத்தரோட திட்டி சண்டை போட நமக்கு நியாயம் இருக்கு, ஆனா நான் செய்ய மாட்டேன். நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவா, தியானிக்கிறவா, அதை விசுவாசிக்கிறவா. கர்த்தருடைய பைபிள் என் கையில இருக்கு. நான் வீணா சண்டை போட மாட்டேன். அநேகவேளை இந்த சூழ்நிலையில, இந்த இன்னைக்கு வாழ்கிற உலக சூழ்நிலையில நியாயம் நம்ம விட்டு எடுக்கிற மாதிரியே இருக்கும். என் பக்கம் தான் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அநியாயம் பண்றவன் ஓங்கிக்கிட்டே இருக்கிறான் என் மேல. புதுசா ஆண்டவர் அப்படியாக பேசுற. சிலுவையை பார்த்துட்டே இருக்கே, சிலுவையில நியாயம்படியாவா என்ன நியாயம் தீர்த்தா என்ன அடிச்சாங்க பாவின்னு. அவர் தம்மை தாழ்த்தின போது நியாயம் அவரிடத்துல இருந்து எடுபட்டு போயிட்டு. அந்த வசனத்தை தான் ஆண்டவர் நியாயம் போராடுறியா பாரு. நீ கிறிஸ்துவ போல வாழும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவ பாரு. நியாயம் எடுக்கப்பட்டு போய் நான் அடிக்கப்பட்டேன், எனக்காக சகித்து கொள்ள மாட்டியா? நியாயத்துக்காக போராட போறியா அப்படின்னு நீ அப்ப ஒரு ஆட்ட இப்படி எங்களுக்கு விரோதமா பண்றாங்க.
நான் போய் கேட்க போறேன், பேச போறேன். அப்ப ஆண்டவர் கேட்டாரு, நீ போய் கேளு, பேசு, நியாயம் கிடைச்சிருமாங்க? அவமானப்பட்டுதான் வருவ. எவ்விதத்திலும் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய வழிக்கு ஒப்பு கொடுக்கவும், அப்படி பலத்த கருத்திலே நான் அடங்கி இருப்பது விசேஷ ஆசீர்வாதமா இருக்கிறது. கர்த்தருடைய சித்தமாகவே நியாயம் எடுக்கப்பட்டு போனாலும் பரவாயில்ல, நான் என்ன தாழ்த்துறேன், இன்னும் தாழ்த்துறேன் ஆண்டவரே சொல்லி இந்த கோபத்தை நெகிழ்ந்து விடுகிறது, இந்த உக்கரத்தை விட்டு விடுகிறது. பொல்லாப்பு செய்யாதவன எரிச்சல உள்ளே வைக்காது இருப்பது மிகுந்த நல்லது. இல்லாவிட்டால் கோபப்பட்டேன், என் வாழ்க்கை மதிலிடிந்த பாழான பட்டணம் போல ஆகும். அதை நினைத்துக் கொள்வோம் பிரியமா. பாருங்க, இன்னுமா 119 சங்கீதம் 113 வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். இங்கே சங்கீதக்காரன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். ஆவியை நான் எப்படி அடக்கிறது? வீண் சிந்தனைகளை நான் வெறுத்துட்டு கர்த்தருடைய வேதத்துல நான் பிரியப்படுறேன். அப்படியான ஒரு தன் ஆவியை அடக்கி கொள்கிறான். இந்த இடத்துல ஒரு குட்டி கதை, சின்ன கிளாஸ்ல படிச்ச நான் டீடைல் ஸ்டோரி, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், நான் ஒரு வேளை சொல்லி இருப்பேன் கூட. ஒரு மனுஷன் இருந்தான், அவன் கையில கொஞ்சம் 100 ரூபாய் இருந்துச்சு. சரி, அதை கொண்டு ஏதாவது வியாபாரம் பண்ணலாம்னு நினைச்சு என்ன பண்ண, நல்ல அழகு கண்ணாடி பாத்திரங்கள் சில வச்சு வாங்கினான். வாங்கி ஒரு கூடையில வச்சு அதை விற்க போனோம். அதுக்குள்ள கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருந்தான். அப்ப அப்படியே சாஞ்சிக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு இந்த கூடை எதிர இருக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் இன்னைக்கு கொண்டு இதை விற்பேன், நான் 100 ரூபா முதல் போட்டேன், இன்னைக்கு எனக்கு 200 ரூபா கிடைக்கும், அதை கொண்டு இன்னும் பாத்திரங்கள் வாங்குவேன், கண்ணாடி பாத்திரங்கள். நான் பெரிய பணக்காரனா இந்த பட்டணத்திலே வசிப்பேன், ராஜா மாதிரி வசிப்பேன், ராஜா தன் மகளை எனக்கு திருமணம் பண்ணி கொடுப்பார். நான் என்ன செய்வேன், காப்பி கொண்டா அப்படின்னு சொல்லுவேன் என் மனைவியை பார்த்து. அவ யாரு? ராஜா மகா. இவனுக்கு காப்பி கொண்டு வருவாளா? காப்பி ஏண்டி ஆறி இருக்குன்னு ஒரு உதைப்பேன் அவளை. உதைச்சான், எதை உதைச்சான்? கண்ணாடி பார்த்துட்டு உதைச்சு. அவ்வளவு நொறுங்கி போச்சு. வீண் சிந்தனைகளை வெறுத்து உங்களுடைய வேதத்துல நான் பிரியப்படுவேன். கரங்களை தட்டி கத்தர மயங்கிட்டாலும் கத்தர் உங்களை ஏற்ற வேளையிலே உயர்த்தும்படிக்கும் அவருடைய பலத்த கருத்துக்களே அடங்கி இருங்க. வீண் சிந்தனைகள் வேண்டாம். கத்தர் உங்களை உயர்த்துவார். கத்தர் உங்களை உயர்த்தவே சித்தம் கொண்டு இருக்கிற இந்த சிந்தனை மனது, அதை குறித்து 1-2 காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். அநேக காரியங்கள் உண்டு. நான் நேற்று தியானிக்கும் போது அது எண்ணுக்கு அடங்காம இருந்துச்சு. அதனால சும்மா நானே அப்படியே எக்ஸ்ட்ரம் போக பேசிட்டு இருக்கிறேன். அநேக வசனங்கள் நான் குறிப்பு எடுக்கும் போது எழுதாத வசனங்கள் தான் வருகிறேன். பாருங்க, இந்த சிந்தனை அடக்கும் போது நமக்கு ஒரு தெளிந்த புத்தி வரும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ ஒரு தெளிந்த புத்தி மிகுந்த அவசியம். தெளிந்த என்று சொல்லும் போது அதுல நிறைய மண்டி இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? தேவையில்லாத காரியங்கள்லாம் இருக்கு. நம்ம காஃபி குடிக்கும் போது, டீ குடிக்கும் போது, அல்லது காஃபி செய்யும் போது, டீ செய்யும் போது என்ன பண்ணுவோம்? அந்த மண்டியெல்லாம் வடிகட்டி எடுத்துரும். தெளிந்த காபி, தெளிந்த டீ, இதெல்லாம் நம்ம விரும்புவோம். இந்த ட்ரக்ஸ் என்று சொல்லுவாங்க, மண்டி, அதெல்லாம் வேணும். நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ ஒரு தெளிந்த புத்தி நமக்கு தேவையாயிடும். தெளிந்த புத்தி வேணுமா? இந்த
சிந்தனையை அடக்கும்போது, வீண் சிந்தனைகள் எல்லாம் எடுத்துட்டு சிந்தனை கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கும்போது ஒரு தெளிந்த புத்தியை நமக்கு தருகிறார். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பாருங்க, இந்த தெளிந்த புத்தியை குறித்து ஏன் வேணும் என்று சொல்லி ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 பேதுரு 5:8 வாசிப்போ. 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். பேதுரு நமக்கு சொல்லுகிறாரு ஆலோசனை கட்டளையாக, விழித்திருங்கள். தெளிந்த புத்தியா இருக்கும்போது விழித்திருக்க முடியும்ல. என்ன பண்ணிடுவீங்க? தூங்கிடுவீங்க. இப்ப தூங்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம் பைபிள் ரீடிங் அப்படின்ட்டு. அப்புறம் இப்ப கடைக்கு போலாம், நாளைக்கு பைபிள் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. தெளிந்த புத்தி வேணும். எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தெளிந்த புத்தி உங்களுக்கு வாசிங்க சிஸ்டர். ஏனெனில் ஒரு காரணம் சொல்லுறார். தெரிந்த புத்தி சும்மா விளையாட்டுக்கு இல்ல, டென்னிஸ் போய் விளையாண்டு வர்றது இல்ல. வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை. டென்னிஸ் விளையாடலாம், ஆனா அது ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்ல. வாசிங்க. இங்கே ஆண்டவர் ஆணித்தரமா சொல்லுகிறார், ஏனெனில் தெளிந்த புத்தி உங்களுக்கு வேணும். ஏன்? உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றிட்டு. வாசிங்க. அதுக்கப்புறம் விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்படிப்பட்ட பாடுகள் அறிந்து இருக்கிறேன். பாருங்க, இங்க தெளிந்த புத்தி நிறைய வேதத்துல நிறைய இருக்கு. அப்படி எண்ணு கடங்காம இருக்கு. என்னால அதை பொறுக்கி எடுக்க முடியல, அவ்வளவு இருக்கு. இங்க ஒரு காரணம் விசேஷமா சொல்லப்படுது. தெளிந்த புத்தியா இருங்க. என்ன பிசாசானவன் என்ன பண்ணுகிறான்னா, எவனை விழுங்கலாமோ வென்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சும்மா அங்க உட்கார்ந்து இருக்கான். திருமணையில என்ன போட்டிருக்கு? சுற்றி 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 தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ணீங்க? தெளிந்த புத்தியா இருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி. இந்த தெளிந்த புத்தி என்ன வேணும்? எதுக்கு வேணும்? முதல்ல விழித்திருந்து ஜெபம் பண்ண இந்த தெளிந்த புத்தி வேணும். இந்த தெளிந்த புத்தி இல்லைன்னா நீ ஜெபம் பண்ணவே மாட்டீங்க, விழித்திருக்கவே மாட்டீங்க. நீங்களா ஒரு தீர்மானத்தை எடுப்பீங்க. தெளிந்த புத்தியா இருந்து இப்ப பாருங்க, 119 சங்கீதத்துல 66 வசனம் வாசிங்க. 66 உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும் இந்த கற்பனையின் பேர்ல நான் விசுவாசமாய். உத்தம நிதானிப்பையும் என்ன இன்னொன்னு இருந்துச்சு? உத்தம நிதானிப்பையும் அறிவையும் போய். இந்த உத்தம நிதானிப்பு அது என்னன்னு புரிந்து கொள்கிற நிதானிப்பு. இந்த நிதானிப்பு எப்போ வரும்? தெளிந்த புத்தியில தான் வரும். அதுக்கு கலங்கி ட்ரக்ஸோட அது மண்டி மாதிரி கலங்கி இருந்துச்சுன்னா உங்க ஆவிக்குரிய சிந்தனையும் இருக்கு, உலக பிரமாண சிந்தனையும் இருக்கு. ரெண்டும் சேர்ந்து குழம்பி அதுல என்ன இருக்கு? மண்டி தான் இருக்கு. மண்டி கலந்துட்டு நீங்க குடிப்பீங்களா? அத சரி கொஞ்ச நேரம் தெளியட்டும் அப்படின்னு காப்பி வச்சிருவீங்க. ஏதோ ஊத்தும் போது கலங்கிட்டு சரி அது தெளியட்டும், அப்புறம் தான் அது உங்களுக்கு பசிய. அப்ப உத்தம நிதானிப்பு. இந்த குழம்பி கிடக்கிற மனசுக்குள்ள உன்னால ஒரு தீர்மானத்தை சரியாக எடுக்க முடியாது. வீண் சிந்தனை, உலக சிந்தனை, பிசாசு கொண்டு வர்ற சிந்தனை, உலக கவலை, இதுல உன்னால நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாது. கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ முடியாது. அப்ப உத்தம நிதானிப்பு. இப்ப உத்தம நிதானிப்புன்னா நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். தெரிஞ்ச சம்பவம். கோலியாத்து தாவீது வச்சுக்கோங்களேன். அவன் புஸ் புஸ் புஸ்ன்னு அப்படி காட்டுறான் இல்லையா, படம் காட்டுறான். அவன் கேடயத்தை பார்த்தாலே பயமா இருக்கு, பெருசா இருக்கு, 500 சேக்கல். அவன் பட்டயத்தை பார்த்தாலே பயமா இருக்கு, அது ஒரு 500 சேக்கல். அவன் பேசுற பேச்சு அதை பார்த்தா பயமா இருக்கு. நான் இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாரு, ஆகாயத்து பறவைக்கு உன்னை போடுவேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்றேன்.
உன்னை பார்த்தா என்ன நாய விரட்ட வந்த மாதிரி வர்ற, தடிய எடுத்துக்கிட்டு வர்ற அப்படின்னு. அது பார்த்து நம்ம என்ன பயந்துருப்போம், நிச்சயம் நான் பயந்துருப்பேன். இவ்வளவுக்கும் அவனுக்கு ராஜா என்ன பண்றாரு, யுத்த தளவாடங்கள்லாம் கையில கொடுக்கற, பட்டயத்தை கொடுக்கறாரு, தலைச்சீராவை கொடுக்கறாரு, யுத்த டிரெஸ் கொடுக்கறாரு. அதெல்லாம் வேண்டான்னு போட்டுட்டு அவனுக்கு கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தபடினாலே அவனால் நிதானிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. உண்மையான ஒரு நிதானிப்பு, இந்த ஜட்ஜ்மெண்ட், அது அந்த தெளிந்த புத்தியில ஆவியானவரால தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். கலக்கம் அடைந்து வீண் சிந்தனைகளும் பொறாமைகளும் கலக்கங்களும் குழப்பங்களும் எல்லாம் சேர்ந்து மண்டி மாதிரி உன் மனசுல உள்ள எண்ணங்கள் இருக்கும்போது அதுல ஒரு நாள் உத்தமமா நிதானிக்க முடியாது. இவன் சொல்லுகிறான், இந்த விருத்த சேவனை இல்லாத இந்த மனுஷன் எம்மாத்திரம் நான் சேனைகளின் கர்த்தரோடு வருகிறேன் என்று சொல்லி அவனால நிதானிக்க முடிஞ்சது. யுத்தத்திலே ஜெயத்தை எடுக்க. நீ யாருக்கு விரோதமா வந்த? எனக்கு விரோதமா வரல, இஸ்ரவேலுக்கு விரோதமா வரல, இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாய் வருகிற அவர் நாம சேனைகளின் கர்த்தர் என்பது. அதுதான் அந்த நிதானிப்பு. உனக்கு அந்த நிதானிப்பு வேணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்ல. தெளிந்த புத்தி இருக்கா? கர்த்தர் குறித்த ஒரு அறிவு இருக்குதா? கர்த்தர் குறித்த ஒரு விசுவாசம் அப்பதான் வரும். உள்ள தெளிந்த புத்தியில இருந்துதான் வரும். நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி அவன் அந்த சேனைக்கு எதிராக பாய்ந்து ஓடுகிறான். அவன் அட்டாக் பண்ணட்டும்னு காத்திருக்க. அவன் இப்படி வீசி காலை எடுத்து வைக்கும்னால அந்த சேனைக்குள்ளே ஓடி கல்லை வைத்தாடு. அதான் அந்த உத்தம நிதானிப்பு. கர்த்தருடைய ஆவியானுடைய மெல்லிய சத்தம் அப்பதான் கேட்கும். இதை தெரிந்து கொள், இதை தெரிந்து கொள்ளாது, இதை செய், இதை செய்யாது. இந்த தெளிந்த புத்திக்குள்ளதான் உன்னால அந்த தீர்மானத்தை எடுக்க முடியும். இந்த தெளிந்த புத்திக்குள்ள தான் நீ ஜெபம் பண்ண முடியும். இல்ல உன்னால ஜெபம் பண்ண முடியாது, இல்ல வேதத்தை வாசிக்க முடியாது. நீ வாசிப்ப, ஆனா என்ன வாசித்தானே தெரியாது. அப்படி வாசிச்சிருக்கோம்ல நிறைய வேளையில. பிரச்சனைக்குள்ள போராட்டத்துக்குள்ள வாசித்தா கண்ணுல ஒண்ணுமே படாது. என்னெல்லாமோ வாசிக்கிறோம், இதெல்லாம் வாசித்தமா அப்படின்னு அப்புறமா யோசித்து பார்ப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ இந்த தெளிந்த புத்தி மிகவும் 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 அவசியமாய். அதனால மனதை 1 பேதுரு 1 13 வாசிக்கிறதுனால தெளிந்த புத்தி வேணும்னு அதை சொல்லிதான் இதெல்லாம் எழுதுறாரு. வாசிப்போம் 13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க. அப்படி சொல்லி நிறைய காரியங்களை சொல்லுகிறாரு. மனதின் அறையை கட்டிக்கொண்டு யுத்தம் செய்ய போறவனுக்கு சத்தியனும் கட்டணும் என்று சொல்லி எபேசியர் 6 வாசிக்கிறோம். எப்போதும் அறை கட்டப்பட்டதா இருக்கணும், டைட்டா இருக்கணும். ராத்திரி என்ன பண்ணும், லூசா ஒரு கவுன் போட்டுட்டு படுத்துக்கிறோம். அறை கட்டப்பட்டு இருக்குமா? நல்ல வேலை செய்யணும். இப்போ குறிஞ்சி நிமிந்து வேலை செய்யணும். கிரைண்டர் போட்டு எடுக்கணும், மிக்சி அடிக்கணும், சமைக்கணும். என்ன பண்றோம், நல்ல ஈரிக்கு கெட்டிக்கிறோம்ல, இடுப்ப நாளை கட்டிக்கிறோம். அப்படிதான் கெட்டிக்கிறோம். ஒரு சாவலேட் நல்ல டைட்டா கெட்டிக்கிறோம். இது போல அரை கட்டப்பட்டதா இருந்தாதான் பலன், வேலை செய்ய பலன் அப்பொழுதுதான் உண்டாகிறது. அதே மாதிரி மனதின் அறையை கட்டிக்கொள்ளு. பிசிக்கலா உலகப்புறமா நம்ம அறை கட்டப்பட்டு வேலை செய்யறோம். அறைகள் கட்டப்பட்டு நம்ம யுத்தத்துக்கு போறோம். பெல்ட்டை போட்டு வெளியே போகும்போது என்ன பண்ண, பெல்ட்டை இறுக்கி கட்டி போட்டுக்கிட்டு போவாங்க. ஏன் போடுறாங்க? அது ஒரு ஸ்ட்ரென்த் மனுஷனுக்கு. யுத்தத்துக்கு போற போர் வீரன் என்ன பண்ணுவான், லூசாவா இருப்பான், நல்லா இருக்க கட்டிக்கிட்டு இடுப்ப கட்டிக்கிட்டு யுத்தத்துக்கு போவான், ஜெயிப்பான். சரீர பிரகமா அது. அதே மாதிரி ஆவிக்குரிய இங்கே சொல்றாரு, உன் மனதின் அறையை கெட்டிக்கொள் என்று சொல்லி. அது புரிந்து கொண்டீங்களா? அதை இன்னும் கொஞ்சம் நீங்க புரிந்து கொள்ள என்று நான் விரும்புகிறேன். புரியுதா? மனதின் அறையை கெட்டிக்கொள்ளுங்கள். அது எப்படிங்க மனதின் அறையை கட்டிக்கொள்வது? மனதின் அறையை கட்ட முடியுமா? அது காணாத ஒரு
கட்டிக்கொள். திடப்பொருள் அல்ல, அப்டிராக்ட் மனசு. அதுக்கு ஒரு இடம் இருக்கலாம், அதுக்கு ஒரு அறை இருக்கலாம். அதோ ஒண்ண வச்சு கட்டன் மாதிரி எப்படி இது திடப்பொருள் அல்ல. விசுவாசத்தினாலே உன் மனதை நிறைய கட்டிக்கொள். நம்பிக்கையினாலே உன் மனதின் நிறையை கட்டிக்கொள். பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே உன் மனதின் நிறையை கட்டிக்கொள். கர்த்தருடைய வார்த்தையினாலே உன் மனதின் நிறையை கட்டிக்கொள். கட்ட முடியுமாங்க? தாவீது தன் தேவனாய கர்த்தருடைய பாதத்திலே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து உன் மனதை நிறைய கட்டிக்கொள். 1 சாமுவேல் 30:6 அப்படியாக தடனட்டு போனான். ஏன்னா வெளியே போயிட்டு வரும்போது பட்டணம் எல்லாம் தீக்கிரையாக்கி அமலேக்கர் எல்லாத்தையும் சூறையாடி கொள்ளையாடி உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அழுதான் தாவீது. தன்னிலே பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்? கர்த்தருடைய பாட்டில எந்திரிச்சு உட்கார்ந்து தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு அந்த சூழ்நிலையில இருக்கிறாய். உன் மனதை நிறைய நீ கட்டிக்கொள். ஆண்டவர் பார்த்தால் கொஞ்ச நேரம் காத்துரு, எனக்கு இது ஆண்டவர் செய்வாரு என்று சொல்லு. போற தாப்பன் வெளியே போறான், இந்த குழந்தை ஓடிப்பா. அவருக்கு 1008 கவலை. இந்த செல்லா நோட்ல எப்படி போய் எங்க போய் கியூல நின்னு எங்க போய் மை ஒட்டி நான் இதெல்லாம் வாங்கிட்டு வருவேன்னு போறாரு. குழந்தை ஓடுது, அப்பா முட்டாய் வாங்கிட்டு வருவாரு, இன்னைக்கு கடைக்கு போறாரு அப்படின்னு குதிச்சுக்கிட்டு வருது வாசல் வரைக்கும். அவன் வேலை முடிஞ்சதோ இல்லையோ, பணத்தை மாத்தினானோ இல்லையோ, முட்டாய் வாங்கிட்டு வருவாரா இல்லையா? இல்லையா? கர்த்தருடைய பாட்டுல அமர்ந்திருந்து சொல்லு, கர்த்தர் இதை எனக்கு செய்வார் என்று, கர்த்தர் இன்றைக்கு எனக்காக இதை செய்து கொடுப்பார் என்று சொல்லு. அவர் நிச்சயமாக செய்வார். அவருக்கு முடியும், எங்க அப்பாவுக்கு முடியும். எங்க அப்பா எனக்காக தான் இதை செய்வாரு. எங்க அப்பா என்ன நேசிக்கிறாரு. எத்தனையோ சூழ்நிலையில என்ன தூக்கி எடுத்துட்டு கொண்டு வந்தாரு. மரண பள்ளத்தாக்கில என்ன தூக்கி எடுத்து நடத்தி கொண்டு வந்தாரு. மரண பள்ளத்தாக்கில தூக்கி எடுத்து கொண்டு வந்தாரு. இதை செய்ய மாட்டாரா உன் வாழ்க்கையில? கரங்க தட்டி கத்தர மயம்பட்டு அல்லேலூயா காபானா செய்வார். நீ கொஞ்சம் அங்கேயும் அல்லாடிட்டு இருக்கும்போது உனக்கு வராது. நீ ஆண்டவர் பாட்டுல பின்ன காத்துரு, அமைதியாயிரு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய நம்பிக்கை விட்டுக்கிற வசனங்களை சொல்லுங்க. அவர் உங்களுக்கு கொடுத்த பிராமிசஸ் வாக்கு தத்தங்களை சொல்லுங்க. பாத்துல உன்னை திடப்படுத்திக்கொள். கட்டாயம் இதை செய்வார்னு எந்திரிச்சு போ. தாவீது இழந்ததெல்லாம் திருப்பி கொண்டாந்து பார்க்கிறான். தன்னை திடப்படுத்தி கொண்ட போ. உன் மனதின் அறையை கட்டிக்கொள். மனதின் அறையை கட்ட முடியுமாங்க? நிச்சயமாக. சிந்தனையை அடக்கு. வீண் சிந்தனைக்கு இடம் கொடாதபடி வேதத்துல பிரியமா பாருங்க. வீட்டுல போய் வாசிச்சு போடுங்க, லேசா மென்ஷன் பண்ணிடுறேன். 1 தீமோத்தேயு 4:15, பிலிப்பியர் 4:8. 4:8 வாசிங்க. பிலிப்பியர் 4:8 மட்டும் வாசிங்க. கடைசியா சகோதரரே, அந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதி முடிக்க போறாரு. 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. கடைசியாக என் சகோதரரே, புண்ணியம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டு அவைகளை சிந்தித்துக் கொண்டிரு அப்படின்னு சொன்னா வேற அர்த்தம் ஆயிருது. தமிழ்ல அந்த
ஏன்னு சேர்ந்த உடனே அவைகளை சிந்தித்துக் கொண்டு. ஓன்லி திஸ் இதான் நீ சிந்திக்கணும். உன் சிந்தனை சுத்தமா இருக்குதா? சிந்தனையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அவிசுவாசமான சிந்தனைகளை மனசுல வைக்க கூடாது. இப்ப வெளியே போனா இப்ப வீட்டுக்கு வருவாரா அப்படின்ட்டு பஸ்ல அடிபட்டு கிடப்பாரா, 1 மணி நேரம் லேட் ஆயிட்டேன்னு நினைப்பாங்க சிலர். அப்படி இல்லை. வீண் சிந்தனைகளை வெறுக்கணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம பாசிட்டிவா ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. இவைகளை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டு. இவைகளே புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, பரிசுத்தமான சிந்தைகள் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டு. அப்ப மனசுக்குள்ள வெறுமையா வைக்க கூடாது. சரி, வீண் சிந்தனை வேண்டாம், எடுத்து போட்டாச்சு. ஆனா இந்த தேவ சிந்தனைய நீதி உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்களை சிந்தித்துக் கொண்டு. சில சினிமா பார்த்து இந்த வாலிப பிள்ளைகள் அருவருப்பான படக்காட்சிகளை பார்த்து அதையே சிந்தித்துக் கொண்டு இருக்காங்க. வாழ்க்கை மதிலிடிந்த பாழான பட்டணம் போல போ. நீ எதை நினைக்கிற? ஒழுக்கம் உள்ளவைகளை சிந்தித்துக் கொண்டு, உண்மை உள்ளவைகளை சிந்தித்துக் கொண்டு, கற்புள்ளவைகளை சிந்தித்துக் கொண்டு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த மனதை வெறுமையா வைக்க கூடாது. வேத வசனத்தால் நிரப்பணும். நீதி உள்ளவைகளால், உண்மை உள்ளவைகளால் நம்ம நிரப்பணும். பாருங்க, நம்ம முதல்ல என்னெல்லாம் அடக்கணும்னு பார்த்தோம். நாவே அடக்கணும், கோபத்தை அடக்கணும், சிந்தனையை அடக்கணும். சிந்தனையை கத்தல் கொடுத்துரும். இன்னும் அநேக காரியம் இருக்கு, நான் கடைசி கூட்டி போயிடுறேன், நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப இச்சையை அடக்கு. இச்சையை அடக்கு. யாவி எப்படி அடக்கி ஒரு செழிப்பான பட்டணம் போல நான் வாழுவேன். என் இச்சையை நான் அடக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இயேசுவை முதல்ல மாதிரியா வைக்கிறேன். அவர் 40 நாள் வனாந்தரத்துல உபவாசம் இருந்தாரு. பரிசுத்தமானவர். அவரு புசியாமலும் குடியாமலும் 40 நாள் உபவாசம் இருந்தார். வெளியே வந்த உடனே என்ன வந்துச்சு? பிசாசு வந்துச்சு. பிசாசு மத்தவங்களை எல்லாம் விட்டுருவோம். அந்த ஊர்ல எத்தனை பேர் இருந்தாங்க இல்லையா? ஏன் இயேசு பிடிச்ச ஆண்டவர் பிள்ளைங்க சுத்தி வர்றான். முதல்ல பார்த்துட்டான், வயதேடி சுத்தி திரிகிறான். இவனை விழுங்கி போடணும். இவன் இவ்வளவு நாள் 40 நாள் இப்ப இங்க இருந்து போனவனே 40 நாள் விடுங்க. இந்த 1 மணி நேரம் இங்க ஆண்டவர் பாத்துல உட்காந்து வெளியே போனவனே வருவான், நிப்பான் பிசாசானவன். எவனை விழுங்கி போடலாம்? பயந்துறாங்க அம்மா, பயந்துறாங்க. சோதனை மத்தவங்களுக்கெல்லாம் வராது, ஆண்டோட பிள்ளைகளுக்கு அதிகமா வரும். வருமா இல்லையாமா? நீங்க சொல்லுங்க. வரும். அது ஜெயிக்கணும். இப்ப பாருங்க, சோதனை வந்துச்சு. நீ சாப்பிடாம இருந்திய, பசிக்குது இல்ல, இந்த கல்லெல்லாம் கிடக்கு, இந்த எடுத்து அப்பமாக்கி சாப்பிடு. நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அதுல ஒரு இது வேற வச்சுட்டான், ஒரு மேல ஒரு புள்ளி வேற வச்சுட்டான். இம்பார்ட்டன்ட் எழுதும்போது நம்ம ஆஸ்திரிச்சு மார்க் போட்டு வைப்போம் இல்லையா? நான் கூட இந்த இதுல சில காரியங்களை விட்டுறலாம்னு நினைச்சா அதுல ஆஸ்திரிச்சு போட மாட்டேன். சில காரியங்களை கட்டாயம் சொல்லிதான் ஆகணும்னா மறந்துடக்கூடாதுன்னு. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சோதனை வந்துச்சு. தேவனுடைய குமாரன் தான் 40 நாள் உபவாசம் பசி எடுக்குதுன்னா, இந்த கல்ல அப்பமா மாத்த வல்லமையும் இருக்குதான். அந்த இச்சையை அடக்கி கொண்டார், இந்த பசியை அடக்கி கொண்டார். பிசாசு சொல்லி செய்யணுமா? அப்பா சொல்லியிருந்தா, பிதா சொல்லியிருந்தா, அப்பா நீ 40 நாள் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுரு. அப்புறமா எங்க போய் சாப்பிட்டாருன்னு நமக்கு தெரியல. ஏதாவது ஊருக்குள்ள போய் ஏதாவது யாராவது அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் அடக்கி கொண்டார். அது மாத்திரம் இல்ல, இந்த பிசாசுக்கு ஒரு பேடு பட்டுட்டு போனார்.
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. இச்சை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அடக்கும். இந்த கட்டத்துல 3 சோதனை இருக்கு. அதுக்கு 3க்கும் யோவான் ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறாரு, ஒரு கேட்டகரி. நமக்கு வர எல்லா சோதனையும் அப்படிதான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் இன்னைக்கு தேவநல்லூர் பிரசங்கம் பண்ணும்போது எவ்ரி டைம் 16ன்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு அம்மா 14 வாசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. 16 வாசிங்க. ஏனெனில் நல்லா கவனிக்கணும், நம்முடைய இச்சைகள் எல்லாம் 3 வகைப்படுத்தி இருக்கு. சோதனைகள் எல்லாம் மாம்சத்தின் இச்சை, 2வது கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய 3 விதமான கேட்டகரி. முந்தின வசனம் பிந்தின வசனம் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அதுக்கு ரொம்ப அழகா செட் ஆகும். நம்ம நேரம் இல்ல, நான் வாசிச்சுக்கிட்டே போயிடுறேன். எல்லாம் 3 விதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்துல எந்த மனுஷனுக்கும் எந்த சூழ்நிலையிலும் வருகிற இச்சை இந்த 3க்குள்ள அடங்கும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இன்னொன்னு ஜீவனத்தின் பெருமை. இது ஆண்டவருக்கு முதல்ல இது ஒரு மாம்ச சம்பந்தமான காரியம். சாப்பாடுங்கும் போது சாப்பாடு அவசியம்தான், அதே இச்சையா மாறக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமான வகையில போய் அதை சாப்பிடக்கூடாது. திருடி தின்னா அது என்ன இச்சை? ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில போய் என்ன திருப்தி செய்யறேன்னா அது ஒரு இச்சை, மாம்சத்தின் இச்சை. சாப்பாடுன்னு இல்ல, மற்ற எல்லா காரியம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாம கர்த்தருடைய சொல்லுக்கு உட்படாம செய்யற காரியம் அது ஒரு இச்சை, மாம்சத்தின் இச்சை. அது மேல ஆண்டவர் பிதா அவருக்கு ஜெயத்தை அங்க வசனத்தை கொண்டு கொடுத்தார். வசனத்தை சொன்ன உடனே 2வது ஒரு சோதனை ஆண்டவருக்கு அதை வச்சு அந்த 3ஐயும் சொல்லிடுறேன். அந்த 3 கேட்டகரி தான் எல்லாம். உலகத்துல வருகிற எல்லா இச்சைகளும் அதே கேட்டகரி தான். உயரத்துல கொண்டு போய் நிறுத்தி கீழே குதி அப்படின்னு. ஜீவனத்தின் பெருமை இல்ல, மேல என்ன குதிச்சுட்டேன் என்ன சொல்லி இருக்கு வசனம். உடனே இவர் வசனத்தை சொன்ன உடனே வசனத்தை வச்சே கோட் பண்ண. அதான் டெவில் கோட்டிங் த பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தான் வேதம் ஓதுகிறான் அப்படி. நீ பெருமை பெரிய ஆளாயிருவப்பா. பெருமை இருக்கா? ஐயோ நான் பெரிய ஆளா ஆக வேண்டாம், நான் சின்ன ஆளாவே இருக்கேன். பெரிய ஆளாயி அங்க இருந்து விழுந்தா ரொம்ப பிறகு அடிபடும். சின்ன ஆளா இருந்து ஏதாவது சின்ன தப்பு செஞ்சா ஒரு படியில இருந்து விழுந்து எந்திரிச்சு வந்துடுவேன் தடவி விட்டுக்கிட்டு திரும்ப. ஜீவனத்தின் பெருமை. அதுக்கு என்ன சொல்லுகிறாரு அவரு? இயேசு என்ன பதில் சொன்னாரு சொல்லுங்க பாக்கலாம். 2வது இருக்கு குதின்னு சொன்னப்போ என்னங்க ஒன்னும் தெரியல. தேவநாயகத்தர பரீட்சை பாராதிருப்பாயாக ஓடிதான் பரீட்சை. குதி தூதர் காத்துக்கொள்வாங்கன்னு எழுதி இருக்குல்ல. அப்போ இந்த பெருமைக்கு என்ன மருந்து? கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது, மோதக்கூடாது. போய் இது செஞ்சிருவாரா? உங்க ஆண்டவர் செஞ்சிருவாரா? அந்த 3 வாலிபர் சொன்னாங்க, எங்க ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்காம போனாலும் நான் உன் தேவனை பணிந்து கொள்வதில்லை. அந்த வைராக்கியம் இருக்கா? எஸ்தர் சொன்னா நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜாவுடைய சமூகத்தில் அங்கே பிரவேசிக்கிறத பார்க்கிறோம். கண்களின் இச்சை. இது அடுத்தது இந்த அடுத்த சோதனை பார்க்கும்போது என்ன பண்ணுறான்? ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் எல்லாவற்றையும் காட்டுறான். மகிமை, உலகத்தின் மகிமை, அதுல எல்லாமே அடங்குது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை எல்லாம் உலகத்துல இருக்கு.
என்ன மட்டும் நீ பணிஞ்சுக்க, எல்லாத்தையும் தரேன். எப்படிங்க இது ரெண்டும் ஒண்ணாமா? இந்த இச்சையை நம்ம அடக்க வேண்டியது அவசியமா. இந்த பெருமையும் எனக்கு வேண்டாம், உலகத்தின் மகிமையும் எனக்கு, என் தேவன் எனக்கு கொடுக்கிறது போதும். கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ளே நான் அடங்கி இருக்கிறேன், ஏற்ற வேளையிலே அவர் என்னை உயர்த்தட்டும் என்று சொல்லி என் ஆவியை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நான் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே வசிக்க விரும்புகிறேன். அவருடைய நாம் பலத்த துருகம், நான் அதில் ஓடி சுகமாய் இருப்பேன். பாருங்க, இயேசு வச்சேன் விவரமா பேச நேரம் இல்ல. இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே சகோதரி வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாச்சு இல்லையா? ஆஸ்தியில பாதியை கொடுக்கு. அவ்வளவு நேரம் அதுல ஒரு மாம்சத்தின் இச்சை, பெருமை, நான் பணக்காரன், 10 கோடி இருக்கு இருந்துச்சு. சரி, ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாம் குப்பையா, நஷ்டமா? பவுல் சொல்ற எல்லாம் நஷ்டம், குப்பை. பாருங்க, மென்ஷன் பண்ணிட்டே போறேன். யோசேப்பு என்று சொல்லி ஒரு மனுஷனை ஆதியாகமத்துல 39 பாக்கிறோம். அவன்கிட்ட அந்த இச்சை இருந்துச்சா? இச்சை அடக்கம் இருந்துச்சு. இச்சை இல்ல, இச்சை அடக்கம் இருந்தது. அந்த போத்திபார் வீட்டிலே தவறாய் நடக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில இச்சையை அடக்கிக்கணும். கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படி? இச்சையை அடக்கு, ஆவியை அடக்கணும். உன் ஆவி கர்த்தருக்குள்ள உட்பட்டு இருக்க வேண்டும். அந்த இச்சைகளை அடக்கு. பாருங்க, இன்னொரு யோசேப்பு, மத்தேயு 1:25, அது ஒரு யோசேப்பு. யோசேப்பு 2, இது அது யோசேப்பு 1, இது யோசேப்பு 2. வசிங்க 1:25. முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து ஏசு என்று பேர். அல்ல, உங்களுக்கு புரிஞ்சதுன்னு இந்த இச்சை அடக்கம் நமக்கு உண்டா? அந்த இயேசு கிறிஸ்துனுடைய தகப்பன் என்று எண்ணப்பட்ட, அப்படிதான் இருக்கும் லூக்கால. இயேசு யோசேப்பு என்று போடுறது. யோசேப்பு இயேசுடைய தகப்பன் என்று எண்ணப்பட்டார். He was supposed to be the father, but he was not. தகப்பனா யோசேப்பு இல்லை, ஆனா இச்சை அடக்கத்தோட முதல் பேரான குமாரனை பெரும் வரைக்கும். இங்க பாருங்க, இன்னொரு ஒரு பார்வோனை பாக்குறோம். ஆதியாகமம் 12:18. இந்த இச்சை அடக்கம் நமக்கு இருக்கா? வாசிங்க. அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? நீ உன் மனைவி என்று எனக்கு அறியாமற் போனது என்ன? சொன்னது என்ன? மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. பார்வனுக்கு எல்லா அதிகாரமும் இருந்துச்சு இல்லையா? தனக்குன்னு அவளை கொண்டு வந்து வச்சிருக்கான், அரண்மனையில வச்சிருக்கான். நமக்கு எத்தனை நாள் ஆனதோ தெரியல அவளை கொண்டு வச்சு. ஆனாலும் அவளை தொடக்கூட இல்லை. அப்புறம் மனைவின்னு தெரிஞ்ச உடனே போ அப்படின்னு. முதல்ல அங்க அந்த உலக வழக்கம் என்னன்னா, ஒரு நல்ல பெண் இருந்தா என்னன்னா அவன் கணவனை கொன்னுட்டு மனைவியை எடுத்துக்கிறாங்க. அப்படிதான் இருந்தது. இந்த பார்வோன் அத்தனை அதிகாரம் உடையவன் அதை செய்யவே இல்லை. அந்த பார்வோனுக்கு இருந்த அந்த இச்சை அடக்கம் நமக்கு இருக்க. இச்சைங்கும் போது இந்த ஒரு மேட்டர் மட்டும் நினைக்காதீங்க. பல காரியங்களை நம்ம நினைச்சு செய்யறோம், பல காரியங்கள்ல ஈடுபடுறோம். கர்த்தருடைய சித்தத்துக்கு மாத்திரம் நம்ம அடங்கி இருக்கலன்னா அது இச்சை அடக்கம். பரிசுத்தாவியானவர் நமக்கு தருவார். இன்னொரு அபிமெலேக்குன்னு ஒரு ராஜா பாக்குறோம். ஆதியாகமம் 20:6 வாசிங்க. 20:6 சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது தேவன் உத்தம இதயத்தோடு நீ இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமா பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் இடம் கொடு. கர்த்தரே என்ன பண்ண, அந்த அபிமெலேக்கிட்ட வந்து பேசுற. அங்க இதே சூழ்நிலை. அங்க சாராள அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறார். அந்த ராத்திரி வந்து தேவன் எச்சரிக்கிறார், அவள் இன்னொருவனுடைய மனைவி. அப்ப பயந்து கர்த்தருடைய வார்த்தை நடுங்கி, ஆண்டவரே எனக்கு தெரியாது,
நான் உத்தம இருதயத்தோட தான் செஞ்சேன். அப்போ ஆண்டவர் சொன்னா, அதனாலதான் உன்னை அவளை தொட இடம் கொடுக்கல. அது வரைக்கும் அவன் இச்சையடக்கத்தோட இருந்தான். இந்த அஞ்ஞானிகளுக்குள்ளே இருந்த அந்த இச்சையடக்கம் இன்றைக்கு ஆவியானவரால நமக்குள்ள கனியாக ஊற்றப்படுகிறது. இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த இச்சையடக்கம் நம்ம கேட்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம்ல. விசுவாசம் கேட்போம், வரங்கள் குணமளிக்கிற வனங்கள் கேட்போம், அந்நிய பாஷை கேட்போம். இந்த இச்சையடக்கத்தை தாரோன்னு அதையும் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நம்ம சூழ்நிலையில இச்சைன்னா ஒருவேளை இந்த பெரிய இச்சைக்கு போக மாட்டீங்க, சின்ன சின்ன காரியங்கள், ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை இங்க தெரியும். அநேகது முந்தி டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, நீ டிவி சீரியல் எல்லாம் விட்டுருக்குறீங்க. இன்னும் யாராவது ஒருத்தர் 2 பேரு கொஞ்சம் 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 வாசம். இச்சை அடக்கம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஒத்துக்கொள்றீங்களா? மற்ற சூழ்நிலைன்னு சரியாக வரல, ஒண்ணுதான் வருது, ஒரே ஒரு சத்தம் தான். இச்சையடக்கம் இருக்கா? நினைச்செல்லாம் பேசுனா அது இன்னும் இச்சை அடங்கல. பாருங்க, கடைசியா ஒரு ஈசாக்கை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:67, 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளின் கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். தாய் இறந்து போயினா ரொம்ப துக்கமா இருந்தான். அதுக்குள்ள பெண் பார்த்து அங்க கொண்டு வர்றாங்க. மனைவிய பார்த்த உடனே அந்த ஆறுதல் ஒண்ணு வந்துருது. வீட்டுல பொம்பளையே இல்ல, வீட்டுல பொம்பளையே இல்லாத வீடு எப்படி இருக்குங்க? குப்பை குளமா கிடக்கும், ஒழுங்கே இருக்காது, சாப்பாடு நேரத்துக்கு கிடைக்காது. பொம்பளை இல்லாத வீடு எப்படி இருக்கும்? உண்மை ஒழுங்கே இருக்காது இல்லையா? இப்போ ஒரு கூடாரத்துக்கு ஒரு ராணி மாதிரி வந்துட்டா, தூர இடத்துல இருந்து. அவளை கூடாரத்துக்கு கொண்டு போய் மனைவியாக்கி கொண்டு தாயின் துக்கம் ஆறுதல் அடைந்து அவளை நேசித்தா. சட்டம் சொல்லுங்க, நேசித்தா. அதுதான் பாயிண்ட். அவளை மாத்திரம் நேசித்தா. ஆபிரகாமுக்கு குறைய கேரக்டர் பிளெமிஷ் பண்ணல, நிறைய மறுமணமாட்டிங்க இருந்தாங்க. நீங்க ஈசாக்கு வாசிக்கும் போது மறுமனையாட்டிகள் இருந்தாங்க, எங்கேயாவது இருக்குதா? மனைவியை நேசது எத்தனை இச்சை அடக்கம். ஏன்னா அந்த காலத்துல பழக்கம் நிறைய மனைவிகளை கல்யாணம். யாக்கோபுக்கு 4 மனைவிகள், ஏசாவுக்கு அநேகம். இந்த ஈசாக்கு கேரக்டர்ல எனக்கு இதுதான் ரொம்ப, எப்ப வாசிக்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மனைவி என்ன பண்ணானா நேசித்தான். அது ஒரே மனைவி. அவ்வளவு நேசம் வைக்கும்போது வேற பெண்கள் மேல அவனுக்கு இச்சையே வரல. எப்படி ஒரு சுத்தமான வாழ்க்கை பார்த்தீங்களா? இன்றைக்கு நாம் இயேசு மேல மாத்திரம் ஆசைய வச்சு இந்த உலகத்தை நான் வெறுத்து விட விரும்புகிறேன். நம் கண்களை மூடி ஜெபத்துக்குள்ள கிடந்து